Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ எக் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் 4 உருளைக்கிழங்கும் 2 முட்டையும் குக்கரில் வேக வச்சு எடுத்து இப்படி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஓகே, இவ்வளோதான் மசாலா, வேறு ஒன்றும் வேண்டாம். இது கூட வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துகிட்டு அதில் நல்லா கிரேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, 4 உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை இது மாதிரி கிரேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சுட்டோம் இல்லைன்னா கையிலையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இந்த எக்கும் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ்சர் இல்லையா, அது வந்து கையில் இப்படி ரவுண்டு மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு எக் ஷேப் கொண்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் கொடுத்து மேலே கொஞ்சம் தூக்கி விட்டால் நமக்கு எக் ஷேப் வந்துடும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் மேலே போடும்போது. ஓகே, அது கோட்டிங் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக எக் ஷேப்லேயே வரும். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் பிரெட் க்ரம்ஸில் மட்டும் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா இது எல்லாமே போயிடும், நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் வராது. உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே போயிடும். அப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் திக்காக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டிப் பண்ணி எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கலாம். ஓகே, இப்போ கோட்டிங் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கூட உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியில் வரவே வராது, சூப்பராக பிடிச்சிக்கும். அந்த டெக்ஸ்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவுமே நல்லா வரும். கொஞ்சம் கூட எண்ணெய் குளிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் சீக்கிரம் கறியாகும்ல. பாருங்கள், இப்போ கோல்டன் கலராக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைம் மட்டும் போதும். நம்ம உருளைக்கிழங்கும் முட்டையும் வேகிற டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே அதிக வேலையே இல்லை நமக்கு. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்நாக், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.